ஹலோ, ஃபுட் ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் நீங்க கொண்டு வரல? மேடம் ஒரு 5 நிமிஷம் மேடம். பக்கத்துல வந்துட்டேன் மேடம். சரி சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன் மேடம், வந்துட்டேன், பக்கத்துல வந்துட்டேன் மேடம். மேடம் 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 ஃபுட் ஆர்டர் மேடம். இன்னும் சாப்பாடு சூடே இல்ல? மேடம் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் மேடம். எப்படி மேடம் சூடா இருக்கும்? வேகமா கொண்டு வந்து கொடுக்கணும். ஆறி போன சாப்பாடுலாம் நான் சாப்பிடுறது இல்ல. ஆர்டர் கேன்சல். அண்ணா, அவங்க என்னோட அக்கா தான். அவங்க உங்களை அப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும்ப்பா. இது ஒண்ணு எங்களுக்கு புதுசு இல்லை, எல்லா இடத்துலயும் நடக்கிறதும். அண்ணா, அந்த சாப்பாடு எவ்வளோண்ணா? 200 ரூபாப்பா. இந்தாங்கண்ணா, இதுல 200 ரூபா இருக்கு. இல்ல இருக்கட்டும், வேணாம். அண்ணா வச்சுக்கோங்கண்ணா, அதில் பிடிங்க. இந்தாங்கண்ணா, அந்த சாப்பாடு நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. அக்கா பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணா. அக்கா கடைக்கு வந்துட்டேன். உனக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா இல்லை மட்டன் பிரியாணி வேணுமா? சிக்கன் பிரியாணியா? சரி ஓகேக்கா. அண்ணா ஒரு சிக்கன் பிரியாணிண்ணா. ஓகே பையா. அக்கா இந்தக்கா நீ கேட்ட பிரியாணி. என்னடா கையில அடிபட்டு இருக்கு? என்னாச்சுடா? இது சாப்பாடு வாங்கிட்டு பைக்ல வேகமா வந்துட்டு இருக்கும்போது கையில் அடிபட்டுருச்சுக்கா. அதுக்கு நீ இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டி விடா? உனக்கு ஏதாவது ஆனா என்னடா பண்றது? இல்லக்கா, நீ சூடா இருந்தா தானே சாப்பிடுவேன், அதனால நான்க்கா வேகமா ஓட்டிட்டு வந்தேன். சூடா இருந்தா ஆறி போனா என்னடா? ஆறி போனா நான் சாப்பிட மாட்டேனா என்ன? அப்போ அந்த பையன்ட்ட மட்டும் சூடா இருந்தா தான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். இதே மாதிரி தானக்கா அந்த பையனுக்கும். அந்த பையனை மட்டும் சீக்கிரமான்னு சொன்னேன். அப்படி வேகமா வரும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பையனோட குடும்பத்தை யாருக்கா பார்த்துப்பா? பாவம்க்கா, அவங்க எல்லாம் படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்காம குடும்ப சூழ்நிலைக்கா ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்கள போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு கடைசி டெலிவரி இது முடிச்சா எனக்கு டார்கெட் ஓவர். சார் சார், எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் என்ன கரெக்டா. ப்ரோ இவ்வளவு லேட்டு? டேய் மச்சான், ஹரி நீயாடா? நான் தான்டா காசி, நம்ம ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சுமே, ஞாபகம் இருக்கா? ஹலோ, நான் ஒன்னும் மச்சான் கிடையாது. சாதாரண ஃபுட் டெலிவரி பண்ற நீ என்ன மச்சான் கூப்பிடுறியா? ஒழுங்கா ஃபுட்டை கொடுத்துட்டு கிளம்பு. இந்தாங்க சார். ஹலோ, ஒரு நிமிஷம். இந்த 100 ரூபாய டிப்ஸா வச்சுக்க. டேய் ஹரி, யார்கிட்ட கத்திட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, ஃபுட் டெலிவரி பாய் லேட்டா வந்தா அதான் திட்டிட்டு இருந்தேன். டேய் காசு நீயா? நீ என்னடா இந்த வேலை பார்த்துட்டு இருக்க? ஹரி, உனக்கு அவனை தெரியலையா? அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் காசிடா. தெரியுது. டேய், இவன் தாண்டா உன் தம்பி ஆபரேஷனுக்கு 2 லட்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணான். இப்ப நல்ல வேலை தான் பார்த்துட்டு இருந்தான். இப்ப ஏன் இந்த வேலை பார்க்கறான்னு எனக்கு தெரியலடா. சரிங்கக்கா, நான் போயிட்டு வரேன். ஆர்டருக்கு டைம் ஆயிடுச்சு. சரிப்பா. ஹரி, நான் அப்போ உனக்கு 2 லட்சம் கொடுக்குறப்ப கூட எனக்கு கஷ்டமா தெரியலடா. ஆனா இப்போ நீ டிப்ஸா ஒரு 100 ரூபா கொடுத்தியே, இதுதான்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அப்பல இருந்து இப்போ வரைக்குமே உன்னை நண்பனா தான்டா பாக்குறேன். ஆனா நீ என்ன எப்படி பாக்குறேன்னு எனக்கு இப்பதான்டா புரியுது. என்ன பிரதர், இஎம்ஐல பொருள் வாங்குறது அதுக்கு மாசம் மாசம் காசு கட்டணும்னு அறிவில்லையா உங்களுக்கு? அண்ணே கத்தாதீங்கண்ணே, அக்கம் பக்கத்துல எல்லாரும் பாக்குறாங்க. நான் வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனியை திடீர்னு இழுத்து மூடிட்டாங்க. அதனால தானே இஎம்ஐ கட்ட முடியல. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பா கட்டிடுறேன். 2 நாள் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள காசு வரல பொருள் தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். டேய் நம்பர் கொடுத்துட்டு வாடா. நம்பர் எடுத்துக்கோங்க. 9942648897. இதான் நம்பர், நோட் பண்ணிக்கோங்க. பணத்தை ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அவன் சொன்னது எதுவும் தப்பா இருக்குங்க, சரிங்களா? ஓகே சார். சரி வரேன்.
டேய் அவர் இப்படி பேசுனது ஒரு மாதிரி இருக்குடா. அதுக்கு என்ன பண்றது? நம்ம வேலை அப்படித்தான்டா, திட்டிதான் ஆகணும். வா. நினைச்சேன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானா இல்ல மாட்டட்டும். ஏய் இரு இரு, என்ன உன் வீட்டுக்கு போனா வீடு பூட்டி இருக்கு? வாங்கின பொருளுக்கு 2 நாள் இஎம்ஐ தர சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்க. என்ன எங்கெல்லாம் பார்த்தா இழிச்சவை மாதிரி தெரியுதா? ஹலோ, நான் ஒன்றும் வீட்டெல்லாம் காலி பண்ணலையே. அதுவும் இல்லாம நான் அன்னைக்கே பணத்தை மொத்தமா கட்டிட்டேனே. எப்ப கொடுத்தீங்க? யார்கிட்ட கொடுத்தீங்க? உங்க கூட ஒருத்தர் வந்திருந்தார்ல, நீங்க கத்திட்டு போனா நீங்க சாயந்தரமே பணத்தை ரெடி பண்ணிட்டு அவர் கால் பண்ணேன். வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. Calling is either switched off or not reachable at the moment. Please. டேய் மணி, தீபன் போன் சுவிட்ச் ஆஃப்ல வருது. என்னாச்சு? டேய் அவன் நிறைய பேட்ட இஎம்ஐ காசு வாங்கிட்டு ஓடி விட்டான்டா. என்னடா சொல்ற? ஆமாடா உண்மைதான். சரி இரு கால் பண்றேன். பிரதர் என்னாச்சு? அது ஒரு நிமிஷம் பிரதர். சார் சொல்லுங்க சார். என்ன காசி கலெக்ஷன் பண்ணியாச்சா? சார் தீபன் எல்லார்கிட்டையும் காசு வாங்கிட்டு ஏமாத்தி ஓடிட்டானா சார். இங்க பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஈவினிங்குள்ள எல்லா கலெக்ஷன் காசும் வந்தாகணும். சரிங்க சார். ஏங்க என்னங்க ஆச்சு? உங்ககிட்ட அன்னைக்கு பணம் வாங்கினார்ல, அவர் இதே மாதிரி எல்லார்கிட்டையும் காசு வாங்கிட்டு ஏமாத்தி ஓடிட்டாரா? அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? எங்க அம்மா ஞாபகமா வச்சு இந்த செயினை வித்து தானே அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்போ என்கிட்ட கொடுக்கறதுக்கு சுத்தமா காசு இல்லை. பிரதர் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க இஎம்ஐ சேர்த்து நானே கட்டிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க பிரதர். தம்பி, இன்னைக்கு காலைல வீட்டு வாசல்ல ஒருத்தர் வந்து அசிங்கமா பேசிட்டு போனாருப்பா. யாருக்கா அவன்? ஏதோ இஎம்ஐ கட்டலையாமே. என்னக்கா இது? தினமும் நான் ஒரு 10 பேர் திட்டிட்டு வருவேன். இன்னைக்கு என்ன என் அக்காவே ஒருத்தர் திட்டிட்டு போயிருக்கான். கூட இருக்கவனா பணத்தை தூக்கிட்டு ஓடுறான். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. என்னக்கா வாழ்க்கை இது? நாளைக்கு கோயில் போலாமாடி? போலாண்டா. டேய் என் தங்கச்சிடா. அவ்வளவுதான், நான் செத்தேன். இவ இப்ப வீட்டுல போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா. இதுக்கப்புறம் நம்மளால பார்க்க முடியுமான்னு கூட தெரியலடா. ஏய் பயப்படாதடி, என்ன நம்ம பாத்துக்கலாம், நீ போ. சரி ஓகேடா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ரம்யா, உன் தங்கச்சி நம்மளை பத்தி எதுவும் வீட்டுல சொன்னாலாடி? இல்லடா, அவ இன்னும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அப்ப அவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா தானே? இல்லடா, இன்னும் அப்பா அம்மா வரல, அதான். டேய் இருடா, அப்பா அம்மா வந்துட்டாங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சொல்லிடி என்னாச்சு? டேய் இதுக்கப்புறம் எனக்கு ஃபோனோ மெசேஜோ பண்ணாத. நேர்லயே என்ன பார்க்க வராதுடா. எதுக்குடி இப்படிலாம் பேசுற? பாப்பா வீட்டில் சொல்லிட்டாடா, இதுக்கப்புறம் எதுவுமே வேண்டாம். இல்லைன்னா என்னை காலேஜ் போகவும் விட மாட்டாங்க, என் படிப்பையும் பாதியிலே நிப்பாட்டிடுவாங்க. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்டா. இதுக்கப்புறம் எதுவுமே வேணாம், நம்ம எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிடலாம். நான் உன்னை பிளாக் பண்ணிடுறேன்டா, என்னை மன்னிச்சிரு. அக்கா, நான் பிளான் ஓகே ஆயிடுச்சா? ஓகே தாண்டி. அதோ நிற்கிறான் பாரு, அவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட். நான் போய் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ அப்படியே மெதுவா வந்து அவனுக்கு பின்னாடி தூரமா நில்லு. நான் உடனே என் தங்கச்சி நம்மளை பார்த்துட்டான்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணிடுறேன். சரி ஓகேக்கா. எதுக்கா அவனை கழட்டி விட்ட? சாட்டிங், மீட்டிங், டேட்டிங் பிடிக்கலன்னா பிரேக்கப்னு போயிட்டு இருக்க காலத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா, குழந்தை பெற்றுக்கலாமான்னு 90s கிட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். இதுக்கு எதுக்கா இவ்வளவு பண்ற? பேசாம பிரேக்கப்னு சொல்லி அவனை கழட்டி விட்டு போக வேண்டியதானே? அட நீ வேற, இந்த மாதிரி பசங்களாம் பிரேக்கப்னு சொன்னா சூசைட் பண்ணிப்பானுங்க. இப்படி ஏதாவது சென்டிமெண்டா பேசினாதான் அமைதியா போவானுங்க.